ஹாய் மக்களே, தீஸ் பாய்ஸ் ஃப்ரம் பிரிஞ்சு குருமா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ எக்ஸாக்டாக எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, விராலிமலை தாண்டி ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தோம். ஏன் சாப்பிட வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, காலைல ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணது கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் இருக்கும். என் வண்டியில் வந்து பெட்ரோல் கட் ஆகிருக்கு, எப்படி கட் ஆகிருக்குன்னே தெரில. ஸோ அங்கேருந்து ஃப்ரெண்டு வண்டியை வாங்கிட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக மதுரைக்கு போகிறோம். மதுரைக்கு ஏன் போகிறோன்னா, அங்கே ஒரு மேரேஜ் நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அந்த மேரேஜில் அட்டன் பண்ணிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு போய் வச்சுட்டு அப்புறம் மதுரையில் எங்கெங்கெல்லாம் போகிறோன்றத இந்த வீடியோவில் பாருங்கள். ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ஒரு 30-35 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். இன்னொரு 90 கிலோமீட்டர்னா பைக்கில் போகிறோம். ஒரு 50-50ன்னு வச்சா கூட ஒரு 1.5-2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரத்தில் கிராஸ் பண்ணிடுவோம். இப்போ கரெக்டாக மணி 8:45. ஆக்சுவலாக முகூர்த்த நேரம் வந்து 8 to 9ன்னு சொன்னாங்க. அதனால் முகூர்த்த நேரத்துக்கு போக முடியாது. ஸோ ரிசப்ஷன் அட்டன் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு மொய்யை வச்சுட்டு வர போகிறோம். பொண்ணு பேர் வந்து மீனா, பையன் பேர் வந்து சுந்தர். போயிட்டு பார்ப்போம் வாங்க. தோத்தாலும் ஜெயிச்சாலும் சூரிய அண்ணன் கடைக்கு வந்தாச்சு. மக்களே, ஒரு வழியாக மதுரை பீச்சை ஃபுல் ஸ்ட்ரெச்சாக ஓடிட்டு வந்து ஒரு 10 மணிக்கெலாம் உள்ளே வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மதுரை அம்மன் மெஸ்ஸில் தான் இருக்கோம். சூரிய அண்ணன் ஹோட்டலில் டீ, கோழி, வடை, பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டாச்சு. நேராக பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு தான் போகிறோம். கல்யாணம் என்ன கல்யாணம்னு கெஸ் பண்ணுங்கள், நாங்கள் போக சொல்கிறோம். இங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு மக்களே. நிற்காரு பார்த்தீங்களா, அவர் ஸ்ட்ரைட்டாக கல்லாக்கிட்ட போனார். போயிட்டு இந்த மாதிரி யோசிச்சு நின்றுட்டே இருந்தார். நம்ம கல்லால் இருக்கவர் என்ன பண்ணார், பொங்கல் வாங்கிக்கப்பா அப்படின்னாரு. அவர் என்ன சொன்னார், பொங்கல்லாம் வேணாம், எனக்கு தோசை கொடுங்க அப்படின்னாங்க. ஆனால் அதையும் மனசில் வச்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு அவருக்கு அந்த தோசையை எப்போதும் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி கட்டி கொடுத்துருக்காரு பாருங்கள். அதுதான் மனிதன் ஏன்றது. சூரியன் எங்களில் அது நிறையாவே இருக்குது. இதுதாங்க கீழமாசி வீதி. டேய், என்னடா கல்யாணம்னு சொன்னேன், ஆனால் இங்கே தேர்லாம் நிற்கிது. மீனாட்சி அம்மன் கோயில் ரீச் ஆயாச்சு மக்களே. இப்போ எந்த கோபுரம் வழியாக போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிழக்கு வாசல் வழியாக போகிறோம். அம்மன் சன்னதிக்கிட்ட போகிறோம். மக்களே, கல்யாணத்துக்கு வந்தாச்சு. கூட்டத்தை மட்டும் பாருங்கள். கல்யாணத்தில் என்ன கல்யாணம்னு இப்போ நாங்கள் சொல்லுவோம். மீனாட்சி சுந்தரேஸ்வர் கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கோம். மதுரைக்கு வந்திருக்கோம். இப்போ கிழக்கு வாசலில் இருக்கோம். வாங்க அப்படியே உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி கல்யாணம் முடிஞ்சு போச்சு, வாங்க பார்ப்போம். கேள்ற அப்பாடே தெற்கு வாசல் வீதிக்கு வந்தா இடம்லாம் அன்னதானம் சாப்பிட்டு போங்கன்றாங்க. நாங்கள் வர வழியிலே வேற சாப்பிட்டோம். இருந்தாலும் ஒரு மீல்ஸ் குடிக்க முடியுமான்னு பார்ப்போம். நாங்கள் உள்ளே போவோம்.
ஆக்சுவலாக திருக்கல்யாணம் பார்த்தீங்கன்னா 8 to 9ங்க. நாங்கள் வந்ததே 10:15 போல் தான் வந்தோம். இப்போ கோவில் உள்ளே போனோன்னா பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அந்த வீதியை மட்டும் சுற்றிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு என்னங்கிறத பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் உருவான கதையும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட திருக்கல்யாண கதையும் பின்னாடி சொல்ல போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போலாம் நம்ம எக்ஸாக்டாக இப்போ நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா அம்மன் சன்னதிங்க. இந்த இடத்துல இந்த ஆர்ட் ஒர்க்கு, இந்த கும்பாபிஷேக வேலையெல்லாம் நல்லா அமோகமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கடுத்து நம்ம பக்கத்துலேயே ஒரு குட்டி மீனாட்சி வந்து இந்த தாலிலாம் கொடுத்துட்ருந்தாங்க, விநியோகப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே அவங்க கூட போய் ஒரு சின்ன கிளிக் எடுத்துக்கலாம். சத்தம் கேட்குது, சலங்க சத்தம் கேட்குது. ரகு, உனக்கு இங்க இந்த திருக்கல்யாணத்தை பத்தி எதுவும் உனக்கு தெரியுமாடா? எனக்கு தெரியும், பட் ஆனா ரொம்பலாம் டீட்டெயில்ஸ் தெரியாது. சொல்கிறேன். அதாவது ஹாய் மக்களே, இப்போ நம்ம மதுரைக்கு வந்தாச்சு. திருக்கல்யாணத்தை பார்க்க முடியல. திருக்கல்யாண டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 8:30லேருந்து 9க்குள்ளே. நாங்கள் இங்கே ரீச் ஆனதே 10:15 கிட்ட ஆயிடுச்சு. அப்படியே தேர் இருக்க வீதியை சுற்றிட்டு கீழே வீதி வழியாக அம்மன் சன்னதிக்குள்ளே போயிட்டு அம்மனை பார்க்கல, ஆனாலும் வெளியே இருக்க எல்லா இடத்தையும் கவர் பண்ணிட்டு ஓரளவு 4 வீதியை சுற்றிட்டு ரிசப்ஷன் அட்டன் பண்ணிட்டு ஒரு இடத்துல அன்னதானத்தையும் சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ இவன் கேட்ட மாதிரி நம்ம வந்து மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை பற்றி ஒரு சின்ன கண்ணோட்டமாக பார்த்துடலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்டுக்கடா, மலையத்துவ பாண்டிய மன்னனுக்கும் காஞ்சனமாலைக்கும் ஒரு சில வருஷங்களாக குழந்தையே இல்லை. எல்லா கோயில்கள், எல்லா சிவாலயங்களிலும் ஏறி இறங்கிட்டாங்க. அப்போ திடீர்னு ஒரு அரசியலியாக யாகம் வளர்க்க சொல்கிறாங்க. யாகம் வளர்க்கும்போது அவர் பெரிய லெவலில் மதுரையை சுற்றி வளைச்சி எல்லாத்தையும் கூப்பிட்டு பெரிய லெவலில் யாகம் வளர்க்குறாரு. அப்படி யாகம் வளர்க்கும்போது திடீர்னு என்ன ஆகுது, 3 வயசு குழந்தையா 3 மார்பகங்களோட ஒரு பெண் குழந்தை வருது. அந்த பெண் குழந்தைய பார்த்தோன்னே இவருக்கு அதிர்ச்சி. என்னடா இப்படி பெண் குழந்தை பிறந்திருக்கே, இது வளர்ந்துச்சுன்னா எப்படி வளரும் அப்படின்றது. அதே தீயிலேருந்து ஒரு அசரீரி தோன்றி இந்த பொண்ணு எப்போ தன் கணவனை பார்க்குறாளோ அப்போ வந்து அந்த 3வது மார்பகம் விழுந்துடும். இவளை நீ வந்து ஒரு ராஜாவை எப்படி வளர்ப்ப, ஒரு இளவரசரனை எப்படி வளர்ப்ப அப்படின்ற மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு ராஜா கணவனா இல்ல வந்து அவங்க மனசுக்கு பிடிச்சவங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கணவன் மனசுக்கு பிடிச்சவங்க, காதலன் எல்லாம். சரின்னு இவங்களும் வளர்க்குறாங்க. 3 மார்பகங்கள் இருக்கிறதுனால தடாகைன்னு பேர் வைக்கிறாங்க. தடாகை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. மீனாட்சி அம்மனுக்கு முன்னாடி தடாகை தான் பேர். சரின்னு இவங்களும் ரொம்ப வீரமங்கையாக வளர்க்குறாங்க. அதில் இருந்து வர்றதுதான் ஒரு கதை வந்து நேத்தி கதையான பட்டாபிஷேகம். நேத்தி வந்து ராணி முடிசூடுறாங்க. அது வந்து நேத்தி முடிஞ்சிருச்சு. ஆமா, ஆக்சுவலா நேத்திக்கு வந்து ராணியும் ராஜாவும் 2 பேருமே முடிசூடுறாங்க. ராணி ராஜா இல்ல, ராணி மட்டும்தான். ராணி மட்டும்தான். ராணி ராஜாவும் சேர்ந்து நாளைக்கு தேர் வந்து வளம் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஸோ பெரிய லெவலில் வளர்க்குறாங்க ஒரு ராஜா மாதிரி. பட்டாபிஷேகம் முடிஞ்ச கையோட ராணி என்ன பண்ணுறாங்க, பக்கத்து ஊர், பக்கத்து நாடு, பக்கத்து உள்ள எல்லாத்தையும் தன்னோட ஆட்சிக்கு கொண்டு வராங்க நம்ம நாடை. அப்படி போகும்போது ஒரு காலகட்டத்தில் இதுக்கு போயிடுறாங்க, கைலைக்கே போய் சிவன் இருக்க இடத்தையே நம்ம ஆட்சி செய்வோம் அப்படின்னு சிவன்கிட்டே போருக்கு போகிறப்ப சிவனோட அழகுல மயங்கி நிற்கும் போது அவங்களுக்கு ஒரு சைடான மார்பகம் வந்து விழுந்துருக்கு. அப்போ தான் அவங்க உணர்றாங்க என்ன இதுன்னு. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது, இது நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே நம்மகிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அப்போ தான் அவங்க உணர்றாங்க. ஸோ அப்போ வந்து சுந்தரேசர் என்ன சொல்கிறாரு, நான் சொக்கநாதராக உங்கள் ஊருக்கு வருவேன், பல வேஷங்கள் போட்டு உங்களை வந்து மாநில ரூபத்தில் விரும்பி நம்ம வந்து மீனாட்சி சுந்தரேசர் திருக்கல்யாணமாக நம்ம மதுரையில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் அவங்க திருப்பி மீனாட்சி வந்து மதுரைக்கு வந்துடுறாங்க. மதுரைக்கு வந்து ராஜாட்ட சொல்கிறாங்க. ஸோ சிவன் வர்றது வந்து பெரிய பூக்கோளமாக போட்டு பெரிய வேலைப்பாடுலாம் பண்ணி அந்த சித்திரை நாள் அன்னைக்கு பெரிய திருவிழாவாக பண்ணிட்டு இன்னைக்கு திருக்கல்யாணம் நடத்துகிறாங்க. ஸோ இதுதான் வந்து திருக்கல்யாணத்தோட பேக் ஸ்டோரி. இதுக்கும் கள்ளழகர் ஆற்றுல இறங்குறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது வேற கதை, இது வேற கதை. அவர் கல்யாணத்தெல்லாம் பார்க்க வரல. இதையும் நம்ம திருமலை நாயக்கர் வந்து அவர் காலகட்டத்தில் ஒரு 350-400 கிபி 18ஆம் நூற்றாண்டு அப்போ 16 அப்போ வந்து அவர் வந்து ஒன்று சேர்க்கிறாரு. அதனோட கதையை வந்து நான் கள்ளழகர் ஆற்றுல இறங்கும்போது நான் சொல்கிறேன். ஸோ
இதனோட முக்கிய நிகழ்வா இன்னைக்கு நைட்டு வந்து தேர் நடக்கும். ஸோ அந்த தேரில் வந்து மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் காட்சி தருவாங்க. அதே மாதிரி இந்த தாலி கட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கும், அந்த தாலி கட்டுற ஃபங்க்ஷன் அப்போ தாலி பிரித்து கட்டுவாங்க கேர்ள்ஸுக்கெல்லாம். அதெல்லாம் இங்கே வந்து ஒரு ஃபேமஸான நிகழ்வு. அது வந்து கட்டிக்கிட்டா மாங்கல்ய தோஷம்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இதோட இந்த விளாகை நாங்கள் முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் என்ன பண்ணுறன்றத அடுத்த வீடியோவில் பாருங்கள். முடிஞ்சால் நைட் எடுக்கிற கிளிப்ஸையும் நைட் எடுக்கிற எக்ஸ்பீரியன்ஸையும் நாங்கள் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறோம். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.